இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவசரப்பட்டு யார் மேலும் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தாதே, பிறருடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதே, உன்னை தூய்மை உள்ளவனாக காத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 2 காரியத்தை இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே பவுல் 14 நிருபங்களை எழுதுகிறார். இந்த 14 நிருபங்களை ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு தகுந்தபடி, ஒவ்வொருவருடைய மனநிலைக்கு தகுந்தபடி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதும் பொழுது அது ஒரு தனிப்பட்ட, ஒரு அக்கறை உள்ள ஒரு ஆலோசனையாக மட்டுமல்ல, அதை சரியான பாதையில் இறைவனுடைய அந்த உன்னத விருப்பத்தில் நடத்தும்படியான ஒரு அற்புதமான வடிவமைப்பாக தீமோத்தேயுவின் இந்த நிருபங்கள் இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்றாரு, நீ 2 காரியத்துல கரெக்டா இரு. 1, யாருடைய பாவங்களிலும், யாருடைய அக்கிரமம், யாருடைய அநியாயத்திலையும் நீ என்ன செய்யக்கூடாது, அதுல நீ பங்கெடுக்க கூடாது. 2வது, நீ எப்படி இருக்கணும் தெரியுமா, பரிசுத்தத்துல, சுத்தமா இருக்கிறதுல, தூய்மையா இருக்கிறதுல நீ என்ன செய்யணும், உன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல கடவுளை தேடுகிறோம், கடவுளுடைய பிரசன்னத்தை நாடுகிறோம். ஜெபங்கள், வழிபாடுகள், கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேகமாய் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கும் வயது போய்கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழித்து நாம் இந்த உலகத்தில் ஒரு நாள் இல்லாமல் போய்விடுவோம். அவ்வளவுதான். நம்முடைய நினைவுகள், நம் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய அடிச்சுவடுகள் கூட இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடும். ஆனால் நமக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையோடு என்னுடைய வாழ்வு முடிவதல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 121ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா நம்மை காக்கும் கடவுளை குறித்து நம்ம பார்க்க முடியும். அவர் எப்படிப்பட்டவர்? கண் அயர்வதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அவர் நம்மை காப்பாற்றுகிற விதம், போகும்போதும் திரும்ப வரும்போதும், இப்போதும் எப்போதும், எல்லா தீமைக்கும் அவர் உன்னை காப்பார் என்று சொல்லி சங்கீதம் திருப்பாடல் 121ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை காக்கவும் உன்னை விடுவிக்கவும் உன்னோடு இருக்கிறேன். இப்படி வேதத்தில் அநேக காரியங்கள், காக்கும் கடவுள், பாதுகாக்கும் இறைவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு ஆபத்துல விழாம ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாரு. ஒரு பொல்லாப்புல விழாம உங்களை காப்பாற்றுவார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீய மனிதர்களா இருந்தாலும் சரி, யோசுவா 1:5 அழகாக ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னாரு, எந்த மனிதன் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான், ஏன்னா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க நல்லா கவனிங்க. நேற்று நோவா ஆண்டவருடைய அந்த எச்சரிப்புக்கு அவர் 120 ஆண்டுகள், அந்த 120 ஆண்டுகள் அந்த எச்சரிக்கையின் சத்தத்திலேயே
அவர் நடந்தார் என்பதை நாம் தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதுல தெரியுமா? பரிசுத்தத்தை, தூய்மையை நீங்கள் இழந்து விடாதபடி கவனமாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல அநேக காரியங்கள், ரொம்ப உலகத்துல ரொம்ப அந்த நவீனமயமான காரியம் எங்க கூட வந்துட்டுனா சர்ச்சுக்குள்ள கூட வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆலயங்கள் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையை விட்டு பிரிந்து போன பல சபைகளுடைய நிலைமையை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க என்னென்னலாமோ காரியம் சொல்லி பிரிஞ்சு போனாங்க, பரிசுத்தம் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் பலவிதமான தீமைகளுக்கு உள்ளாகி இன்னைக்கு உலகம் முழுவதும் பாருங்க, கிறிஸ்தவ நம்பிக்கை மேலை நாடுகளில் இல்லாமல் போய்கொண்டே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அது மேலை நாடு மட்டுமில்ல, நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துலையும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாயிட்டியே அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும். நம்மை சுத்தமாக, தூய்மையாக, பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நீ எப்படி உன்னை காப்பாத்தணும்? சுத்தமுள்ளவனாக, தூய்மை உள்ளவனாக நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் யார் அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்க. படைகளின் ஆண்டவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மோட்சத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். நீ இப்ப போக வேண்டாம், நல்ல நல்ல சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நீங்க மோட்சத்துக்கு போகும்போது ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். மோட்சத்துக்கு போறதுக்கு, பரலோகத்துக்கு போறதுக்கு எல்லாருக்கும் ஆசை. எல்லாரும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆசை. எல்லாருக்கும் இயேசு வந்தா போறதுக்கு ரெடி. ஆனா நல்ல கவனிங்க, மோட்சத்துல என்ன இருக்குது? மோட்சத்துல என்ன நடக்குது? மோட்சத்துல எசையா தீர்க்கதரிசி பார்க்கிறார், என்னப்பா நடக்குது அப்படின்னா, பரிசுத்தர், 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 பரிசுத்தர்னு வான தூதர்கள் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? சேராபீன்களும் கேராபீன்களும் புனிதர்களும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் யாரு? எல்லாரும் சொல்லுங்க, அவர் யாரு? ஒரு 3 நேரம் சத்தமா வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் யாரு? பரிசுத்தர். என் தேவன் யாரு? இந்த திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறவர் யார் என்றால் அவர் பரிசுத்தர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அப்ப பரிசுத்தமுள்ள கடவுள், அப்ப பரிசுத்தமுள்ள கடவுளை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க பாருங்க. நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள், நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உலகம் கடவுளை அறிந்து கொள்ளுமா அப்படின்னா, உலகம் அவங்களுக்கு தேவையான விதத்துல கடவுளை அவர்கள் நோக்கி பயணிக்கிற விதம் வேற வேற மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நமக்கு தெரியணும், நம் கடவுள் நம்ம எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அவரை நம்ம அப்பா தந்தையே என்று கூப்பிடுறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க யாருடைய பிள்ளை? சத்தமா சொல்லுங்க, நீங்க யாருடைய பிள்ளை? நல்ல வாய் தர சொல்லுங்க, நீங்க யாருடைய பிள்ளை? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
நல்ல வலது கரத்தை சொல்லுங்க, நான் யாருடைய பிள்ளை? நான் ஆண்டவருடைய பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப எப்படி இருப்போம் அப்படின்னா, அடுத்த வசனத்தை பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் பரிசுத்தமா இருக்கிறார், அவர் தூயவர். நீங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற ஒவ்வொரு நாளும் கல்வாரி பலியிலே நமக்காய் எழுந்தருளி வருகிற தெய்வம் பரிசுத்தர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவர் பரிசுத்தர். எனக்கு பிரியமான சகோதரியே, எனக்கு பிரியமான சகோதரனே, நம் கடவுளாகிய ஆண்டவர் தூயவர், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒண்ணு தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் வாழ்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது. எல்லாரும் வாழ்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு நீங்க நிறைய நேரங்கள்ல பாருங்க, எல்லாரும் பாவம் செய்யறாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க, எல்லாரும் அநியாயம் பண்றாங்க, எல்லாரும் அக்கிரமம் பண்றாங்க. இப்படியே பேசிக்கிட்டு அதே நிலைமைக்கு நம்மிலும் பல பேர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு இருக்கணும். என்ன தெளிவு தெரியுமா? நான் இந்த உலகத்தில் கடவுளால் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன். இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் தனியா பிரிச்செடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடவுள் என்ன பிரித்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுதா? எனக்கு என்ன தெரியணும் தெரியுமா? நான் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், நான் இன்னும் ஆண்டவருக்கு உகந்தவனா மாறணும், இன்னும் ஆண்டவருக்காக வாழணும், தூய்மை உள்ளவனா வாழணுங்கிற ஒரு உன்னதமான மனநிலைமை நமக்குள்ள வரணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க திருவெளிப்பாடு எடுத்து வாசியுங்கள். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய விருப்பத்துக்கு அவர் கையளிக்கிறார். வாசிங்க. திருவெளிப்பாடு 22:11 எடுத்து வாசிங்க. தீங்கு புரிகிறவன் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்யறவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவர் உனக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருக்காரு. யார் கையை பிடிச்சி அவர் பிடிக்கிறவர் அல்ல. சிலர் கேட்பாங்க பாருங்க, நான் ஏன் குடிக்காம இருக்கணும், நான் இஷ்டப்படிதான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் இருப்பேன். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிளானோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு புரிகிறவன் இன்னமும் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும். அப்ப என்ன அர்த்தம்? அநியாயம் பண்றியா, அக்கிரமம் பண்றியா, தவறு பண்றியா, என்ன பண்றியோ பண்ணிக்கிட்டே இருப்பா, அது உனக்கு சுதந்திரம். ஆனா தூய்மையுள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னமும் பரிசுத்தமாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்களுக்கு முன்னால ஆண்டவர் சாய்ஸ் வச்சிருக்கார். நீனே எடுத்துக்கோ. வாழ்வு, சாவு, ஆசீர்வாதம், சாபம், எது வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ. தீங்கு புரிகிறவன் தீங்கு புரியட்டும், தூய்மை உள்ளவன் இன்னமும் தூய்மையாக இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தூய்மை இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
பரிசுத்தம் இல்லாம தூய்மை இல்லாம யாரும் ஆண்டவரை பார்க்க முடியாது. நம்ம என்னதான் பக்தி பரவசம் என்னெல்லாம் பண்ணி எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி போனாலும் சரி, உங்களுக்குள் பரிசுத்தம் இல்லை என்றால், எனக்குள் பரிசுத்தம் இல்லை என்றால், நாம் ஒரு நாளும் கடவுளை நாம் கண்டடைய முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துக்கு நேராக வாங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துக்கு வாசிப்பாருங்க. வாசிக்கமா. ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார். அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாயிருப்பார். தம் தலைவருக்கு பயனுள்ளவராயிருப்பார். அதனால 22 வசனத்தை படிங்க. எனவே நீ இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரது பெயரை அறிக்கையிட்டு வழிபடுவோருடன் நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடி தேடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க தூய்மையை தேடுங்கள். உங்க தேடுதல் எதுல இருக்கணும்? பரிசுத்தத்தில் இருக்கணும். உங்களுடைய தேடுதல், உங்க நாட்டம், உங்க ஏக்கம் எல்லாமே எதுல இருக்கணும்னா, உலக பிரகாரமா உலகத்தினுடைய காரியங்கள்லயே முங்கி போறதுல இல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தூய்மையை தேடுறதுல, பரிசுத்தத்தை தேடுறதுல தான் உங்களுடைய ஆத்துமா எப்போதும் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நாம வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில பாருங்க, நமக்கு அழகான ஒரு சில நமக்கு புனிதர்களை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை தெளிவாக கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். புனித மரிய கொரட்டியினுடைய வாழ்க்கையை நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், அவங்களுக்கு சின்ன வயதிலே அவருடைய தாயார் எப்போதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை தெரியுமா? சொல்லுங்க, என்ன வார்த்தை? நீங்க நம்ம பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அவனாகணும், இவன் ஆகணும், என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மரிய கொரட்டியுடைய அம்மா அவனுக்கு அந்த மரிய கொரட்டியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, எப்போது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என் மகளே, நீ பாவம் செய்து விட்டாய் என்று நான் கேள்விப்படுகிற நாள்தான் நீ இறந்த நாளை விட துக்கமான நாள். நல்ல கவனிங்க. நீ இறந்து போய்விட்டாய் அப்படின்னு ஒரு நாள் வருது இல்ல, அந்த நாளை விட எனக்கு ரொம்ப துக்கமான நாள் எதுனா, என் பிள்ளை கடவுளை விட்டு வழி விலகி போயிட்டா, என் பிள்ளை பாவம் செஞ்சிட்டா, என் பிள்ளை தவறாக போயிட்டான்னு நான் என்னைக்கு கேள்விப்படுறனோ அந்த நாள் தான் என் துக்கத்தின் நாள் என்று மரிய கொரட்டியை பார்த்து அவங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்களாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள் ரொம்ப பரிதாபமா பயணித்துக் கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அப்படிப்பட்ட மரிய கொரட்டியோட வாழ்க்கையில பாருங்க, அவள் தன்னுடைய கற்பை, தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும், இளமை எல்லாவற்றையுமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர் வாழ்ந்தாராம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அப்படி வாழ்ந்த அந்த மரிய கொரட்டிய அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் ஒருவன் அந்த மரிய கொரட்டியோட அழகுல மயங்கி மரிய கொரட்டியை ஃபாலோ பண்றான், என்னெல்லாமோ பேசி பார்க்கறான். ஆனா அந்த மரிய கொரட்டி சொன்னாங்க, என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டேன், என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையா இருக்கணும்னு கொடுத்துட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அலெக்சாண்டர் பல விதத்துல அவளை மயக்கும்படியாக மரிய கொரட்டிட்ட என்னெல்லாமோ சொல்லி பார்த்தான். ஒரு நாள் இந்த அலெக்சாண்டர் முடிவெடுத்தானோ, மரிய கொரட்டியை மிரட்டி
எனக்கு பணிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் தாய் இல்லாத வேலையில மரிய குரட்டியை அவளை வீட்டுல போய் மிரட்டினான். கத்திய கையில் எடுத்துட்டு, நான் சொல்ற மாதிரி எனக்கு கீழ்ப்படியணும். மரிய குட்டி சொன்னா, என் உடல், என் உள்ளம், என் ஆன்மா, என் வாழ்க்கை எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட். கோபத்தோடு மரிய குட்டியை அவர் தன் கத்தியால் 14 முறைக்கு மேலாக குத்தினானாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இரத்த வெள்ளத்திலே மரிய குட்டி கிடந்தால் அங்கே பங்கு குருவானவர் அந்த செய்தி அறிந்தவர் வருகிறார். வந்த பொழுது மரிய குட்டியை பார்த்து குருவானவர் கேட்கிறார், உன்னை குத்திய இந்த கொடூரமான நிகழ்வை உனக்கு கொடுத்த அந்த அலெக்சாண்டரை என்ன செய்யணும்? மரிய குட்டி சொன்னாங்க, அவனும் பரிசுத்தமா மாறணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அருட்தந்தை அவர்கள் நற்கருணை ஆண்டவர் எடுத்து காண்பித்து, இப்பொழுது நீ யாரை பார்க்கணும்? மரிய குட்டி ரொம்ப துணிச்சலா சொன்னாங்களாம், என் மணவாளனை நான் பார்க்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். என் நேச மணவாளனை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி மரிய குட்டி இயேசுவை பெற்றுக்கொண்டு தன் ஜீவனை கொடுத்தார். நீங்க நல்ல கவனிக்கணும் பிரியப்பட்ட சகோதர சகோதரிகளே. நம்ம வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு வழிபாட்டுல ஏதோ ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டு அப்படியே நம்ம போயிட்டு இருக்கிறோமே. திருச்சபையினுடைய தலையாய பண்பு காரியம் என்ன தெரியுமா? தலையாய வேலை என்ன தெரியுமா? நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போறது. கை தட்டுங்க பாப்போம். திருச்சபையோட வேலை என்னது? உங்களை என்னை மோட்சத்துக்கு கொண்டு போறது. நாம் இந்த உலகத்திலேயே சடுதியாய் அழிந்து போகாதபடி கடவுளை நோக்கி, இறைவனை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் திருச்சபையுடைய தலையாய வேலையா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒண்ணு தெரியணும். என்ன தெரியுமா? தீமைகளை விட்டு ஓடு, பாவத்தை விட்டு ஓடு. நீ உன்னை பரிசுத்தப்படுத்து, உன்னை தூய்மையை நோக்கி நீ வழி நடத்தணும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன டூலிய வேணாலும் பண்ணுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன கரைபட்டு போய் வேண்டுமானாலும் வாழ்வார்கள். ஆனா உங்களுக்கு தெரியணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, அன்பு சகோதரனே, சகோதரியே, யார் எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வேணும். ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்தும், என்னை சுத்தவானாக மாற்றி அருளும் என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, கடவுள் நம்மை அழைக்கிறார். எதுக்கு? நீ தூய்மையோடு இருக்கணும். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தூய்மையுள்ளவன். நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, தூய்மையுள்ளவன் இன்னமும் தூய்மையாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்தம்னாலே பயமா இருக்குது. நான் இன்னைக்கு ஒரு தம்பிட்ட கேட்டேன், என்னப்பா நல்ல ஜெபத்துக்கெல்லாம் வந்துகிட்டு இருந்தேன், என்னாச்சு? ஜெபத்துக்கு வந்தாலே சோதனை கூடியிருது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 4 நாள் பைபிள் எடுத்துட்டு வந்தா ஒருத்தன், என்னப்பா ஆளைய காணோம்னா, இல்லைங்க அதெல்லாம் பைபிள்லாம் எடுத்தா நம்மளை எல்லாரும் என்ன செய்யறாங்க, ரொம்ப ஏமாளியா பாக்குறாங்கன்ட்டு திரும்ப அதே வழியில போயிட்டான். சிலர் குடியெல்லாம் விட்டுருந்தா இப்ப பார்த்தனா அப்படியே தெருவில் புரள்றான். என்னப்பான்னா, நம்மளாலலாம் முடியாதுங்க, ஏன் நாங்க இப்படி தாங்க இருப்போம்னு சில பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா நல்ல கவனிங்க, உங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரு நாள் பதில் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தூய்மையுள்ளவன் இன்னமும். நான் வேகமா உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை சொல்லி இந்த நாளிலே ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு 3 காரியத்தை நீங்கள் பரிசுத்தத்தை நோக்கி நடத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நீங்க தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். யோபு
11ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் அறிவுரை தூயது, நானும் உன் கண்களுக்கு மாசற்றவன் என்கின்றீர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, யோபு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இந்த பகுதி சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? இது வார்த்தையில் நீங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையிலே பரிசுத்தம், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். உங்களுடைய வாயின் வார்த்தை, நம்முடைய வாயின் வார்த்தையை ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார். ஆமென். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் பேசுறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பைபிள் உங்களுக்கு தெரியுமா? சங்கீதம் 139ஆம் அதிகாரம், உங்களை வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 139ஆம் அதிகாரத்தில் எத்தனை நேசமாய் ஆண்டவர் நமக்கு இந்த பகுதியை காண்பிக்கிறார் பாருங்க. 4வது வசனத்தை பாருங்க. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாக முன்பே அதை முற்றிலும், பக்கத்துல நல்ல கை கூட சொல்லுங்க, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? சொல்லுங்க, நீங்க பேசுறதுக்கு முன்னக்கூட்டியே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம என்ன பேசுறது, என்ன பேசுறோம்னே தெரியல. ஒரு நாளைக்கு என்ன பேசுறோம், ஒரு நாளைக்கு எத்தனை காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு நமக்கு தெரியறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் வாயை திறந்தா அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்காம மாற்றிடும். நான் பேசுற வார்த்தைக்கு வார்த்தை, ஐயா நான் குடிக்கிறது இல்ல, நான் அநியாயம் பண்றது இல்ல, நான் அக்கிரமம் பண்றது இல்ல, நான் யார் சொத்தையும் அபகரிச்சது இல்ல, நான் அப்படி இப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ பண்ணலையோ, ஆனா நல்ல கவனிங்க, என்னையும் சேர்த்தான் சொல்றேன், மனுஷனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யுது? மிக கவனமாக கடவுளால் கண்காணிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரா? உங்க வாயில சொல் உருவாவதற்கு முன்பே அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, இன்னைக்கு எத்தனை வார்த்தை பேசுனீங்க? கூட்டி கழிச்சா பார்க்க முடியும்? பேசிக்கிட்டே தானே இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் என்ன செய்வோம்? பேசிக்கிட்டே தான் இருக்கோம். எதெல்லாம் வருதோ அதெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். அது உண்மையா பொய்யா, நல்லதா கெட்டதா, அது மற்றவனுக்கு காயத்தை ஏற்படுத்துமா, மற்றவனுடைய வாழ்க்கையை பாதிக்குமா, அதை பத்திலாம் எங்களுக்கு என்ன கிடையாது, கவலையே கிடையாது. ஏன்னா எங்க வாய், பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பேசும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு நமக்கு எப்போதும் இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நான் தயவு செய்து உங்களுக்கு எடுத்துக்கொள்கிற வார்த்தையை பாருங்கள். நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், இந்த தீமோத்தேயுவிலிருந்தே நம்ம படிக்கணும். வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை பாருங்க. நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாது இருக்கட்டும். பேச்சு. பிரைஸ் தி லார்ட். போதும் போதும். எதுல சொல்லுங்க, எதுல? வாயில, உன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை இருக்கு பத்தியா, அதை வச்சே நீ யாருன்னு மத்தவங்க நினைச்சுவாங்க, கணிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாயுடைய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, வார்த்தை அது மிக கொடூரமானது, அது பொல்லாததாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வாயிலிருந்து புறப்படுகிற, உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையில நீங்க கவனமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல
நீங்க ஒரு நாள் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் கணக்கு கொடுத்தாக வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்கள் பாருங்க, உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டியது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீ மற்றவங்க பார்வையில தாழ்வாக கருதப்படாம இருக்கணும்னா உன் பேச்சை சரி பண்ணிக்கோ. பிரைஸ் தி லார்ட். உன் வார்த்தையை என்ன செஞ்சுக்கோ, சரி பண்ணிக்கோப்பா. இன்னைக்கெல்லாம் சில குடும்பங்கள்ல போனா பாருங்க, வாயின் வார்த்தையே இன்னைக்கு குடும்பங்களை அழிச்சுக்கிட்டு இருக்குது. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் குடும்பங்களை நரகமாக மாற்றி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். வேதாகமம் சொல்லுகிறது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். வாசிங்க. நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகின்றோம், பேச்சில் தவறாதவர் நிறைவு பெற்றவராவர். பிரைஸ் தி லார்ட். எதுல தவறாதவங்க சொல்லுங்க, எதுல தவறாதவங்க? பேச்சில தவறாதவங்க. ஒரு வார்த்தையை விட்டு விட்டோம்னா திரும்ப நினைச்ச முடியாது, அதை எடுக்கவே முடியாது. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். வெல்லும் கொல்லும். நீங்க பேசின ஒரு வார்த்தை மறக்கவே மறக்காது. நீங்க பேசின ஒரு வார்த்தை உங்க வாழ்நாள் முழுவதும் அது உங்க வார்த்தை உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும். வார்த்தையை நீங்க விட்டுருதீங்க, வார்த்தையை நீங்க பேசிடுறீங்க, ஆனா அது என்னென்ன பக்க விளைவுகளை கொண்டு வரும்னு நீங்க கற்பனையே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால பாருங்க, வார்த்தையில நீங்க பரிசுத்தமா இருக்கணும், வார்த்தையை கவனமா கையாளணும். நம்ம பேசுற வார்த்தை என்ன, எனக்கு வாய் இருக்குது அதனால என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னா நீ ஒரு நாள் கடவுளுடைய ராஜ்யத்துல போய் சேரவே மாட்டப்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை பாருங்க, இந்த மீண்டும் அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 5வது வசனத்தை பாருங்க. மனித நாவும் அதை போல ஒரு சிறிய உறுப்பு தான், ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது. என்ன செய்யுது? சத்தமா சொல்லுங்க, என்ன அடிக்குதான்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யுது? ஐயோ சாமி, சிலர் வாயை திறந்தாங்கன்னா என்ன செய்யாது, வாயை அடக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பந்தா பேச்சுக்கு முடிவே கிடையாது. எல்லாம் பேசுறது, என்னென்னலாம் பேசக்கூடாத எல்லாம் பேசுறது. நீங்க பாருங்களேன், மனிதனாவும் ஒரு சின்ன உறுப்பு தான், ஆனா அது என்ன செய்யுது? பெரிய காரியங்களை செய்ததாக பெருமை அடித்துக் கொள்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை குடிச்சிருங்க. உங்க வாய் எப்படி இருக்குது? ஏன் வாய் எப்படி இருக்கா? கேளுங்க சும்மா அப்படி பார்த்துங்க. உங்க வாய் எப்படி இருக்குது? மௌனமா இருக்குதா? நிதானமா இருக்குதா? புனிதமா இருக்குதா? நம்ம வாயை கொஞ்சம் லேசா கவனி பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பெருமை அடித்துக் கொள்ளுகிற வாய். நீங்க நல்லா கவனிக்கணும். பெருமை அடிக்கிற வாய்க்கு என்ன ஆகும் தெரியுமா? பைபிளை நீங்க எடுத்து வாசிங்க. நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. திருப்பாடல் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை பாருங்க. 2வது வசனத்தை படிங்க. ஒருவர் அடுத்திருப்பவரிடம் பொய் பேசுகின்றனர், தேன் ஒழுகும் இதழால் இருமனதோடு பேசுகின்றனர். எப்படி பேசுறாங்க சொல்லுங்க? முதல்ல என்ன செய்யறாங்களா? ஒருத்தரோட என்ன பேசுறாங்க? பொய் பேசுறாங்க. கணவன் மனைவியா தான் இருக்காங்க, ஆனா ஒருத்தர் பொய் பேசுறாங்க. பெற்றோர் பிள்ளையா தான் இருக்கிறாங்க, என்ன பேசுறாங்க? பொய் தான் பேசுறாங்க. உறவுகளா தான் இருக்கிறாங்க, நண்பர்களா தான் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தருக்கு என்னதான் பேசுறாங்க? பொய் தாங்க பேசுறாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா.
ஒருத்தரை பார்த்தாங்க, ஒருத்தர் பேசுறது எல்லாத்திலையுமே பொய் பேசுகிறார். அடுத்து என்ன பண்ணுங்க தெரியுமா? எப்படி பேசுறாங்களா? தேனொழுகும் இதழால் இருமனதோடு பேசுறாங்க. உள்ள ஒண்ணு, சத்தமா சொல்லுங்க, உள்ள ஒண்ணு. இந்த கேரக்டர்லாம் நம்ம எல்லாம் கிடையாது, அப்படிதானே? இல்லைன்னா நீங்க உங்களையே பார்த்துக்கோங்க. இருக்கீங்கன்னா நல்ல ஆண்டவட எண்ணெயும் சேர்த்து தான். நான் பெரிய யோக்கியன்லாம் வரல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேனொழுகும் இதழ், ஆனா உள்ள என்ன இருக்குது? இருமனதோடு பேசுவது. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாங்க, நல்ல போதகரேங்கிறான், என்னெல்லாமோ பேசுறான். ஆனா உள்ள என்ன இருக்கு? இவரை எதுல சிக்க வைக்கலாம், இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சிக்க வைக்கலாமான்னு அவன் என்ன செய்யறான்? உள்ளத்துல ஒண்ணு, வெளியா ஒண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். மனித உள்ளத்தில் உள்ள எல்லாம் அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உள்ளத்துல என்ன வச்சிருக்கீங்க, வாயில என்ன பேசுறீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இவர்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவர்களுடைய உள்ளமோ என்னை விட்டு, அது எங்கேயோ இருக்கு சார். உள்ளம் எங்க இருக்கு? உதடு புகழுது, உள்ளம் கடவுளை விட்டு தூரமா இருக்குது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளத்தினால் கடவுளை விட்டு விலகி இருக்கிற ஒரு கூட்டம், வாய் மட்டும் கடவுளை புகழ்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே பாருங்க, இந்த ஒரு மனநிலை, இந்த நிலை நமக்கு இருக்கும்னா கண்டிப்பாக நாம் இன்னைக்கு நம்மளை சரி பண்ணணும். ஆண்டவரே, இதோ என்னுடைய வாயின் வார்த்தைகளை நீர் பரிசுத்தப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய வாயின் வார்த்தைகள் கவனிக்கப்படுகிறது. என்னுடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அவர் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நீங்க தயவு செய்து பைபிள் எடுத்து வாசிங்க. என்னாகமத்திலே அழகாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசியுங்கள். என்னாகமம் எண்ணிக்கை நூல் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுல 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை பாருங்க. முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் உரத்த குரலில் மக்கள் அன்று இரவு அழுது கொண்டே இருந்தனர். பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவங்க அழுதாங்க, புலம்புனாங்க. அவங்க வாயை திறந்து என்னெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாமே அவர்கள் பேசினார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆண்டவர் இது எல்லாத்தையும் கவனமாய் கேட்டார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? கவனமா கேட்டாரு. நீங்க பேசின எல்லாவற்றையும் நான் கேட்கிறேன், நீங்க பேசுற எல்லா வார்த்தைகளையும் நான் கவனித்தேன் என்று ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள அவங்க போகாதபடி 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, நீங்க எதை பேசுறீங்களோ அதை தான் அனுபவிப்பீங்க. ஆமென். நீங்க என்ன பேசுறீங்களோ சொல்லுங்க, நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்க நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 20, 21 வசனம் படிங்க. நீதிமொழிகள் 18, 20, 21. ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பர், தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பலனை துய்ப்பர். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, நீங்க
பேசுறது உங்க வாழ்க்கையிலே நடக்கும். நீங்க நல்லதை பேசினா உங்களுக்கு நல்லது நடக்கும். தீமை பேசினா, பிரைஸ் தி லார்ட், நீங்க நல்லதை பேசினா நல்லது நடக்கும். தீமையை பேசிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அதை ரொம்ப கவனமா கவனிச்சு என்ன செய்வார்? செய்ய வேண்டியதை அவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வேலை இருந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு வேலை இருந்துச்சு. எப்போது அவர்கள் புலம்புனாங்க, எப்போது அவர்கள் சபித்தாங்க, எப்போது அவங்க சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? எங்களுக்கு இந்த பாலைவனத்திலேயே என்னது எகிப்துல கல்லறை சவக்குடி இல்லைன்னு சொல்லியா இங்கே எங்களை கொண்டு வந்தாயின்னு முறுமுறுத்துக்கிட்டே போனாங்க. விளைவு என்ன தெரியுமா? அவங்க சொன்னபடியே நடந்ததான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்கள்ல பாருங்க, இங்க இருக்கிற அம்மாக்கள் சில நேரத்தில் சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, சில அப்பாக்கள் சொல்லுவாங்க, நான் என் பையனை சபிச்சு, என் பொண்ணை சபிச்சு, என் பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நானே நாசமாக்கிட்டேனே. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாயோட வார்த்தையை ரொம்ப கவனமா நீங்க பயன்படுத்தலைன்னா அது உங்க குடும்பத்தை உங்களையும் பாதிக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களுடைய வாயின் வார்த்தை எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள் தயவு செய்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை எடுத்து வாசிங்க. கெட்ட வார்த்தை எதுவும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, என்ன வரக்கூடாது? எது வருதோ வரலையோ அது வந்துடும். காலை மிதிச்ச உடனே அது ஏபிசிடி உங்க அப்பன் தாடி, அப்புறம் தான் சோத்திரம் பிரதர், சோத்திரம் பிரதர். ஒரு செருப்பு காணாம போயிட்டா வாயை திறந்தா கூவம் ஓடுது. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஐயா ஒருத்தி சபைக்கு போறா, ஒருத்தி பைபிளை தூக்கிட்டு செவ கூட்டத்துக்கு போறா, ரெண்டு பேரும் பேசினதை கேட்டா ஏசுநாதர் அண்டார்டிகாவுக்கு போயிட்டாரியா. அல்லேலூயா. கடவுளை எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எங்களுக்கு தெரியும்னு பேசுறோமே, இன்னைக்கு வாயை திறந்தா என்னெல்லாம் வார்த்தைகள் வருகிறது. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க பேசுற வார்த்தை எங்க வந்து தெரியுமாங்க? முட்டோண்டு சின்ன பிள்ளைங்க, அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஜெபம் பண்ண போயிருக்கிறோம். அந்த சின்ன பையன் பொடியன் செல்போனை வச்சுட்டு இருக்கிறான். டப்புன்னு அந்த கூட வந்த பிரதர் இந்த பையன் அப்படி மெல்ல அப்படி தட்டி செல்போனை தான் வாங்கினாரு. ஒட்டாம் பாருங்க வார்த்தை அப்படி வந்துச்சு ராகத்தோட. பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க, எங்க இருந்துச்சு? அது அவனுக்கு பழக்கமாயிட்டு சார். இன்னைக்கு பழக்கமாயிட்டு. மரியாதைக்குரிய வார்த்தை இல்ல, மதிப்புக்குரிய வார்த்தை இல்ல, ஒரு மனிதாபிமானத்தோடு பேசுகிற வார்த்தை எல்லாம் கிடையாது. என்னது? கெட்ட அசுத்தமான வார்த்தை, இழிவான வார்த்தை. என்னங்க உங்களுக்கும் எனக்கும் எப்படிங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் வர முடியும்? நாம ரோட்ல நின்று பேசுற வார்த்தைகளை ஜனங்கள் கவனிக்கிறாங்க. அழகாக யாக்கோபு சொல்லுவாரு, கடவுளை போற்றுவதும் இந்த வாய்தான், தூற்றுவதும் கடவுளின் சாயலான கூட இருக்கிற மனிதர்களை தூற்றுவதும் இந்த நாவு தான். நீ யோசித்து பாருங்க தயவு செய்து. உங்க வாயை, உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்க கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நல்ல கவனிக்க. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், எசையா பக்தனை பார்த்து எசையா ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியில எசையா 6ஆம் அதிகாரம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆண்டவரை வானதூதர்கள் போற்றினார்கள். அல்லேலூயா. உடனே எசையா என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க எடுத்து வாசிங்க பாப்போம். ஏன்னா நல்ல கவனிங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நல்ல கவனிக்கணும். கெட்ட வார்த்தையெல்லாம் விட்டுருங்க சார். நல்ல கவனிங்க. 5வது வசனம். அப்போது நான் ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட
மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். பிரைஸ் தி லார்ட். எசையா சொல்றார், நான் அழிந்தேன், பரிசுத்தமான கடவுளை நான் பார்க்கிறேனே, நான் அழிந்தேன். ஏன்? என் வாய் என்ன செய்யுது? நான் யார் கூட பழகிறனோ அதே போல என் வாயும் பேசு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நான் யார் கூட பழகிறனோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். நான் தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்குலாம் நல்ல ஞானமான பாதையை நடத்துங்க. நல்ல கடவுளுடைய வார்த்தைகளை நோக்கி வழி நடத்துங்க. வீட்டில் வேதத்தை வாசிக்க சொல்லி கொடுங்க, பைபிள் வாசிக்க சொல்லி கொடுங்க, புனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதையான வார்த்தைகளை சொல்லி கொடுங்க. ஆனா அதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல அது நமக்குள்ள வரணும். சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். உனக்குள்ள உங்களுக்குள்ள இருந்தாதான் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அது வரும். ஒரு சமூகத்தில் பழகுறோம், மற்றவங்களோட பழகுறோம், மரியாதைக்குரிய வார்த்தைகளை பேசும்போது தான் அங்க சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன வரும்? உங்க மேல மதிப்பு. ஒரு ஆதி சபையில 3000 பேர் மனம் திரும்பினா 5000 பேர் மனம் திரும்பினார்னு நம்ம வேதத்துல எழுதி வச்சிருக்கோம். சும்மா இல்லைங்க. ஏன்? அவர்கள் ஜனங்களுடைய பார்வையில எப்படி இருந்தாங்களாம்? மதிப்பு மிக்கவர்களாக இருந்தாங்க. எல்லாத்தையும் கரெக்டா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையில சுத்தமா இருங்க, வார்த்தையில பிறரை மதிங்க. உங்க வாயின் வார்த்தை புரணி பேச்சு வரக்கூடாது, இழிவான பேச்சு வரக்கூடாது, அடுத்தவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது. அதெல்லாம் எங்க கொண்டு வரும்னா அது தேவனிடமிருந்து உங்களுக்கு தண்டனையை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொன்ன பொழுது எசையா தீர்க்கதரிசிக்காக ஆண்டவர் அங்கே ஒரு அழகான காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா நடந்தது? பைபிள் சொல்லுகிறது, ஒரு தேவ தூதன் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த மைதானத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இதுவரை அசுத்தமான வார்த்தைகள், புரணி வார்த்தைகள், கீழ்த்தரமான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், சாபத்தின் வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி பேசி திரிகிற உன் உதடுகள் தேவனுடைய பலிபீடத்தில் வருகிற அந்த அக்கினியினால் அது தொடப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு ஜெபம் வேணும். என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 120 அதிகாரம் 2வது வசனத்திலே தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, பொய் பேசும் வாயினின்று என்னை விடுவித்தருளும், வஞ்சக நாவிலிருந்து என்னை காத்தருளும். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நல்ல கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, பொய் பேசும் வாயினின்று என்னை விடுவித்தருளும், வஞ்சக நாவிலிருந்து என்னை காத்தருளும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய உதடுகள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும். வாயோட வார்த்தை பரிசுத்தமாகணும். பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல, ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லைன்னா இல்ல, அதுக்கு மேல பேசாத. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அதுக்கு மேல மிகுதியா போறதெல்லாம் யார்கிட்ட வருது? அழகையிடம் இருந்து தான் வரும். சிலர் பாருங்க, வந்தா வாயை திறந்தாலே எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, பதில் சொல்ல வேண்டியவங்களுக்கு தான் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிதானம்மா? எல்லாருக்கும் பதில் சொல்லணுமா? எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் என்ன செய்யக்கூடாது? பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க யார்கிட்ட பேசணுமோ என்ன பேசணுமோ அதை கவனமா பேசணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மத்தேயு நற்செய்தி எடுத்து வாசித்து பாருங்க, 12ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்துல 36வது வசனம் வாசிங்க. மனிதன் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேற சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி கருதப்படுவீங்க சொல்லுங்க? எப்படி கருதப்படுவீங்க? நீங்க பெரிய நம்ம பண்ண பாவம் பெரிய பாவமா சின்ன பாவமா அப்படிங்கறதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம எத்தனை பேரை காயப்படுத்திட்டு வந்திருக்கிறோம், எத்தனை பேரை அழ வச்சுட்டு வந்திருக்கிறோம், எத்தனையோ பேரை பத்தி இல்லாது பொல்லாதெல்லாம் கதெல்லாம் கட்டி விட்டுருக்கோமே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கைய பரிதாபமான நிலைமைக்கு தள்ளி இருக்கோமே. இதெல்லாம் அந்த மனிதர்கள் நினைத்து அழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த கண்ணீர்கள்லாம் காரணமான என்னை நம்முடைய வாழ்க்கைய கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட வர வேண்டும் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை பிரியமானவர்களே, சில பேர் பாருங்க, சொந்த மருமகளை பத்தி தப்பா பேசுறீங்க, சொந்த மகனை பத்தி, சொந்த தன்னுடைய குடும்பத்தில் உள்ள உறவு ரொம்ப நெருங்கிய அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்களா இருக்கீங்க, தப்பா பேசுறாங்க. மற்றவர்களுக்கு தப்பான கருத்தையே தப்பான காரியங்களை பரப்பும் பொழுது ஒரு நாள் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா வருமானு கேள்வி கேட்டுக்கோங்க. அல்லேலூயா. இரண்டாவது பிரியமானவர்களே, வாசிப்போம். சங்கீதம் திருப்பாடல் 119ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 119ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். இளைஞர் தம்முடைய நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? ஆமென். முதல்ல உங்க வார்த்தையில நீங்க என்னையும் சேர்த்து, முதல்ல நம்முடைய வார்த்தையில நாம தூய்மை உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பேசும்போது வாயின் வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இரண்டாவது நீங்க பாருங்க, நடத்தையில் நீங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய நடத்தை எப்படி இருக்கணும்? ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். நீங்க நிறைய பேர் பாருங்க, எல்லா வாய்களையே பேசுவோம், நல்ல வாய்களையே ஜெபம் பண்றோம், அதை பண்றோம் இதை பண்றோம், ஆனா நடத்தையில கோட்டை விட்டுறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க பைபிள் இளைஞர் தம்முடைய நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல வயசானவங்களோ சின்னவங்களோ வாலிபர்களோ எல்லாருக்கும் ஒரு மனநிலைமை இருக்கு. என்ன மனநிலைமை தெரியுமா? இருக்கிற வரை ஜாலியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல தான் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புறாரு, உன் நடத்தையை நீ காப்பாற்றணும். உன் நடத்தை அவர் பார்க்கிறார். நீ எப்படி நடக்கிற, உன் நடத்தை எப்படி இருக்குது அப்படிங்கறத அவர் ரொம்ப உற்று கவனிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பைபிள்ல ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து சொன்னாரு, இவன் உண்மையுள்ள இஸ்ரவேலன் அப்படி சொன்னாரு. யாரை பார்த்து? நத்தானியேலை பார்த்து சொன்னார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யோவான் செய்தியில 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா இந்த நத்தானியேலை பார்த்து சொன்னாரு, அவனை பார்க்க முடியும், இவன் உண்மையுள்ள இஸ்ரவேலன். ஏன்? இவன் அத்திமரத்துக்கு கீழே அமர்ந்திருந்ததை நான் பார்த்தேன். அல்லேலூயா. என்னப்பா நல்ல கவனிங்க, ஆலயத்துக்கு தான் வர்றோம், ஜெபத்துக்கு தான் வர்றோம், கடவுள் பிள்ளைன்னு தான் சொல்றோம், ஆனா நம்ம போடுற எல்லா வேஷத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம போடுற எல்லா வேஷமும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
உண்மையுள்ள இஸ்ரவேலன் என்று சொல்லி ஆண்டவர் நத்தானியேலை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த மைதானத்திலேயும் இருக்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தையை அறிவிக்கிற எனக்கும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய என்னன்னா, நம்ம நடத்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப தூய்மையா நடக்க வேண்டிய பாதையில் நம்ம போகணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிற, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த வேத புத்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 31ஆம் அதிகாரம் 37வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 31ஆம் அதிகாரத்துல 37வது வசனம் வாசிக்கிறீங்களாப்பா? 31:37. என் நடத்தை முழுவதுமே அவருக்கு எடுத்துரைப்பேன், இளவரசரை போல அவரை அணுகி செல்வேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க இந்த 31ஆம் யோபுடைய 31ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, யோபு சொல்றாரு, நான் கடவுள்கிட்ட போவேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. நான் யார்கிட்ட போவேன்? ஆண்டவர்கிட்ட போவேன் சார். கடவுளை தேடி போவேன். கடவுள்கிட்ட போய் நான் என்னுடைய பத்தி நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் முன்னால் நிற்பேன். எப்படி? என்ன தைரியம்? ஏன்னா எனக்கு தெரியும் என் நடத்தையில நான் என்ன செய்யறேன்? பரிசுத்தமா இருக்கிறேன். ஆமென். அதனாலதான் அவரு இங்க இருக்கிற ஆண்கள், இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அந்த 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிச்சு பாருங்க. கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கண்ணி ஒருத்தியை எப்படி? பிரைஸ் தி லார்ட். எது கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரா? கண்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா? சிஸ்டர், பிரதர், நல்லா கவனிங்கப்பா. என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். ஏன்? என் நடத்தை தவறா போயிடக்கூடாது, என் நடத்தை தவறான பாதையில போயிடக்கூடாது. அதான் சொல்றாரு, என்னுடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணிருக்கேன். ஏன்? அப்படி வேறொரு பெண்ணை நினைச்ச மாட்டேன், பார்க்க மாட்டேன். நீ யோசிச்சு பாருங்க, திருமண வாழ்க்கையில எவ்வளவு பொய்யும் புரட்டும், கணவனுக்கு மனைவிக்கு இடையில துரோகங்களுக்கு பஞ்சமே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாலிப வயதுல தாறு மாறா இஷ்டம் போல அலைந்து திரிகிறவர்கள். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க வாழ்க்கையில நிறைய அனுபவிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு நாள் நீ செய்கிற அந்த செயலுக்குரிய கைமாறை நீ அனுபவிக்க வேண்டிய காலம் வரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. யோபு சொல்றாரு, என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன். அப்படி இருக்கும் பொழுது நான் கண்ணி ஒருத்தியை எப்படி கண்ணோக்குவேன்? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, சிம்சோனை பாருங்க. கடவுளால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கடவுள் அவன் மீது, கடவுளுடைய ஆவி அவன் மீது இறங்கி வந்தது. ஆனா கடவுளுடைய ஆவி இறங்கி வந்த சிம்சோன் நடத்தையில உண்மை உள்ளவனா இருக்கல. அல்லேலூயா. அவன் ஒரு பரஸ்திரியை தேடி போனான். தாறுமாறான பெண்களோடு அவனுக்கு சகவாசம் வந்தது. விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆவி அவனை விட்டு விலகியது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி அவனை விட்டு விலகிட்டுங்க. நீ கடவுளுடைய பிரசன்னத்துல நீ இருக்கணும். குடிவெறியர்களோடு சேராத. சங்கீதம் 1:1 சொல்ல அழகா என்ன சொல்லுகிறது? நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவன், பாவியின் வழியில் நில்லாதவன், இகழ்வாரின் குழுவில் அமராதவன். நீ நற்பேர் பெற்றவனா இருக்க வேண்டியவன்பா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும். அப்ப உனக்கு தெரியணும் யாரு நீ, எங்க உட்காரணும், எங்க உட்கார கூடாது உனக்கு தெரியணும். நீ யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது உனக்கு தெரியணும். உன் நடத்திய கவனமாரு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க நடத்தையில நீங்க பரிசுத்தமா இருங்க. ஒவ்வொருத்தருடைய நடத்தையும் மிகவும் கவனமாக கண்காணிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்கிறது, நீதிமொழி 16:2 சொல்கிறது. வாசியுங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். மனுஷனுடைய நடத்தைகள் எல்லாம்
அவனுடைய பார்வையில எப்படி தெரியலாம்? அவன் செய்யற செயல்கள் அவனுக்கு சரியாதான் தெரியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க செய்யறது அவங்க நடத்தைக்கு சரியா தெரியும். நான் குடிக்கிறேன் அப்படின்னா ஏன்பா குடிக்கிறேன்? அது எனக்கு கவலைக்கு குடிக்கிறேன், எனக்கு மனசு சரியில்லை குடிக்கிறேன், சந்தோஷத்துல குடிக்கிறேன், குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னெல்லாமோ பண்றேன். நீ ஏன்பா அவன் மனைவி விட்டுட்டு அடுத்த மனைவி வச்சிருக்கிற, இப்படி தவப்ப போற, அதுக்கு ஒண்ணு சொல்லுவான். நீ ஏமா அப்படி போற, அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தோன்றதுல அவங்க சரியா தான் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க போற பாதை அவங்களுக்கு எப்படி தெரியுமா? சரியாக தான் தெரியும். ஆனா நீ போகிற பாதை சரின்னு உனக்கு தோன்றதோ, உன் பக்கத்துல எல்லாரும் போறதுனால அது சரியோ கிடையாது. அல்லேலூயா, தேவன் அதை அவர் கவனிக்கிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? எல்லாத்துக்கும் முடிவு கூறுகிறவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்துக்கும் யார் முடிவு கூறுவா? ஆண்டவர் முடிவு கூறுவார். நீங்க பேசுற வார்த்தைக்கு அவர் தான் முடிவு கூறுகிறார். உங்க நடத்தைக்கு அவர் தான் முடிவு கூறுகிறார். அல்லேலூயா, சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, சீராக் 25ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சீராக் 25ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிப்போம். சீராக், பெண்ணின் கெட்ட நடத்தை அவளுடைய தோற்றத்தை, நல்ல கவனிங்க, பெண்ணின் கெட்ட நடத்தை அவளுடைய தோற்றத்தை கரடியின் முகத்தை போன்று அவளுடைய முகத்தை வேறுபடுத்துதான். பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பெண்ணோ ஆணோ, நீ உன் நடத்தையில சரியில்லாம போகும்போதே உன்னுடைய முகமே உன்னுடைய வாழ்க்கையே எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நடத்தையை கவனிக்கணும். ஆண்டவர் நடத்தையை ரொம்ப கவனமா பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. தன்னிடத்துல வருகிற ஒவ்வொருவரையும் அவர் கவனிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தில் எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறார். மனிதனுடைய எல்லா வெளியரங்கம் உள்ளரங்கத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அவருக்கு வெட்ட வெளிச்சமா எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். எனவே, பக்கத்துல கை குறிச்சலுங்க, எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை என்ன செய்யுங்க? பக்கத்துல கை குறிச்சலுங்க, முந்தின, சொல்லுங்க, முந்தின நடத்தைய மாத்தணும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், வைராக்கியம் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு வேளை உன்னுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டு வெளியே வா. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஜெபத்துக்கு வருவதும், பைபிள் எடுப்பதும், ஆலயத்துக்கு வருவதும், கடவுளுடைய அந்த உன்னதமான அனுபவத்துக்கு நீங்க வருவதும் உங்களோடு இருக்கிறவர்களுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முந்தின நடத்தையை நீங்க என்ன செய்யுங்க? விட்டுருங்க. பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க சார். பழைய வாழ்க்கையை பிரதர் விட்டுருங்க. பழைய வாழ்க்கையில நீங்க போகாதீங்க. வாலிப மகள், நீங்க இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை மாத்தீங்க. வாலிப மகன், இதுவரை உங்க வாழ்க்கையை மாத்தீங்க. முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்த அழிவரும் பழைய மனிதனுக்குரிய இயல்பை உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். உங்க மனப்பாங்க என்ன செய்யணும்? புதுசா மாறணும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, மனிதர்களுடைய, இந்த வார்த்தையை நீங்க வாசித்து பார்த்துருங்களேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க பாப்போம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. 16ஆம் வசனத்தை பாருங்க. உங்கள் ஒளி, எல்லாரும் வாசிங்க, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க நடத்தை தான் இந்த உலகத்துல சாட்சிய
கொண்டு வரும். ராத்திரி முழுசு ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல, காலை மதியம் நைட்டு எல்லா வழிபாட்டையும் பங்கெடுக்கிற முக்கியம் இல்ல. வீட்டில் போனோடனே வீட்டுக்காரர் சொல்லுவாரு, பிரைஸ் தி லார்ட், வந்துட்டாயா? உங்க பையன் சொல்லுவான், எப்பா வர்றாப்பா, பெரிய சிஸ்டர் வர்றாப்பா, புண்ணியவதி வர்றாப்பா. சில வீடுகளில் போனா பாருங்க, பையனும் பொண்ணும், ஏன்டா நீ கோயிலுக்கு வர, எங்க அம்மா கோயிலுக்கு போய மனம் திரும்பல, நான் இங்க வந்து மனம் திரும்ப போறேன். இத்தனை வருஷம் போய இவளே மனம் திரும்பலையா, நான் எங்கேயா மனம் திரும்ப போயா? நம்முடைய நடத்தைகள் தாங்க, நம்முடைய நற்செயல் தாங்க இயேசு அந்த உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். கை தட்டுங்க பாப்பா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், உங்கள் கைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். நேர்மையாளர் தம் நெறியை கடைபிடிப்பார், கரையற்ற கையினர் இன்னும் வலிமை அடைவர். ஆமென். உன் கை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா? அநியாயமான சம்பாத்தியம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அநியாயமான வருமானத்தினால நீ உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட கூடாது. அநீதியான காரியங்களால உன் வீட்டை கட்டக்கூடாது. அக்கிரமமான முறையில நீ ஏமாத்தி வஞ்சிச்சு உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாய் என்றால் அந்த கரைபட்ட கையிலிருந்து சாபங்கள் தான் வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய கைகள் பரிசுத்தமா இருக்கணும். அழகா ஆண்டவர் சொல்லுவாரு, எசையா தீர்க்கதரிசியின் 1 அதிகாரத்துல சொல்லுவாரு, உங்க கைகள் இரத்த கரை படிந்துள்ளது. அல்லேலூயா. உங்க கை எப்படி இருக்குது? இரத்த கரை படிந்து போய் இருக்குப்பா. இன்னைக்கு தேவ சமூகத்துல 3 கேள்வி கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளும்படி என் வாயின் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்தும். 2வது, ஆண்டவரே என்னுடைய நடத்தையை பரிசுத்தப்படுத்தும். 3வது, என்னுடைய கையின் காரியங்கள், செயல்பாடுகள் ஒவ்வொன்றிற்குள்ளும் பரிசுத்தத்தை தாரும். 4வது, உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தல். அல்லேலூயா. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் காண்பர். ஆமென். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? நீங்க பரிசுத்தத்துக்கு முயற்சி பண்ணணும். ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தணும்னா நல்லா கவனிக்கணும். நீங்க அந்த முயற்சியில இருக்கணும். ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்தும். அழகா சீமோனை பார்த்து சொல்லுவார், சீமோனே சீமோனே, சாத்தா என்ன கேட்டுட்டான்? என்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கான். எதுக்கு? சொலகளை போட்டு புடைக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டான்பா. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காய் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆராதனை 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 ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியோ ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும்
ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹalleluya 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 கைகளை தட்டி பாடுவோம். ஹalleluya 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 ஆராதனை 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 பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இயேசுவே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். தெய்வமே கர்த்தாவே எழுந்தருளும். இயேசுவே பரலோகமே நல்ல கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். சந்தோஷத்தோடு ஆலயத்தில் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் அன்னை மரியாவோடு இணைந்து பாடுவோம். எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே எழுந்தருள்வீர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மெய்யாகவே நம் கடவுள் நம் நடுவில் நம்மை தேடி வந்திருக்கிறார்.
எசையா பக்தன் சொன்னது போல், பரிசுத்தர் பரிசுத்தர் படைகளின் ஆண்டவர் தூயவர் என்று ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த உன்னதமான மகிமையை அவர் கண்டபொழுது, இத்தனை உன்னதமான ஒரு தேவனுக்கு முன்பாக நான் ஒரு அலங்கோலமான மனிதனாய் வாழ்கிறேனே என்று அவன் தன்னைத்தானே நொந்து மனஸ்தாபப்பட்டு கொண்டான். புனித அகஸ்தீனார் கூறுகிறார், கடவுளின் பேரொளி அவருடைய அந்த உன்னதமான அந்த வெளிச்சத்தின் நடுவில் நம்முடைய இருளெல்லாம் நீங்கி போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கத்தில் இருந்தும் இயேசு நமக்கு விடுதலை தருகிறார். ஆனால் இந்த விடுதலை யாருக்கு கிடைக்கும்? பைபிள் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். அதை அறிக்கை செய்து எவன் விட்டுவிடுகிறானோ அவன் வாழ்வு பெறுகிறான். பிரியமானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல பாவங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் பெருகும் பொழுது கடவுள் நம்மை பார்த்து கூறுகிறார், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகப்பா. சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே மீண்டும் மீண்டும் சொன்ன 3 காரியம்: உன் வார்த்தையை தூய்மைப்படுத்து, உன் நடத்தையை தூய்மைப்படுத்து, உன்னுடைய செயல்களை தூய்மைப்படுத்து. தூய்மை இல்லாமல் நம்ம ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க முடியாது. தூய்மையான கடவுள், இவருக்கு முன்பாக நாம் போகணும்னா நாம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கையை சரி செய்யணும். சக்கேயுடைய வாழ்க்கையில 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன், மிச்சம் மீதி இருக்கிறத வித்து ஏழைகளுக்கு பாதியை கொடுக்கிறேன். அவன் 3 காரியத்தை பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை, 2வது அவனுடைய நடத்தை, 3வது செயல்கள் மாற்றத்தை கண்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடி மீட்டெடுக்கவே மானிட மகன் வந்தார். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். நம்மை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்ட கடவுள் பாவத்துக்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அநீதிக்காக தெரிந்து கொள்ளவில்லை, அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய், ஆண்டவரே, நீர் என் மீது வைத்திருக்கிற அந்த சிநேகம், ஐயா, நீர் என் மீது வைத்த அந்த அன்பு மீண்டும் மீண்டும் தேடி வருகிறது. மீண்டும் மீண்டும் நீர் என்னை அழைக்கிறீர். மீண்டும் மீண்டும் உமது பேரிரக்கத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறீர். இயேசுவை நோக்கி பார். கருவிலே, தாயின் கருவிலே உருவான
நாள் முதலாய் மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் இதேனோ தெரியலையே, இதில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, இதில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, தாயின் கர்ப்பத்திலே தாயின் கற்பத்திலே என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, என் மீது என் மீது நீர் வைத்த நேசத்தினால் நீர் வைத்த நேசத்தினால் என்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குற்றங்கள், குறைகள் குறைகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாக மன்னிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே உம்மையே முழுவதும் உம்மையே முழுவதும் எனக்காக எனக்காக பலியாக ஒப்புக் கொடுத்தீர். பலியாக ஒப்புக் கொடுத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தியருளும். தூய்மைப்படுத்தியருளும். ஏசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இதுவரையிலும் இதுவரையிலும் நான் நடந்த நான் நடந்த எல்லா விதமான எல்லா விதமான பாவ வழிகளிலிருந்தும் பாவ வழிகளிலிருந்து என்னை என்னை மீட்டருளும். மீட்டருளும். இயேசுவே, இயேசுவே, என்னுடைய என்னுடைய உடலிலும் உடலிலும் உள்ளத்திலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் ஆன்மாவிலும் திரு ரத்தத்தினால் இரத்தத்தினால் கழுவியருளும். கழுவியருளும். நான் பலவீனன், நான் பலவீனம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று நினைக்கிற என்று நினைக்கிற பாவங்களை பாவங்களை மீண்டும் 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 செய்து விடுகிறேன். செய்து விடுகிறேன். இயேசுவே, இயேசுவே, என் பலன் என் பலன் எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் பாவத்தின் அருகிலே பாவத்தின் அருகிலே நிலைத்து நிற்க முடியாமல் நிலைத்து நிற்க முடியாமல் பாவம் ஜெயிக்கிறது, பாவம் ஜெயிக்கிறது, தீமை ஜெயிக்கிறது. தீமை ஜெயிக்கிறது. நான் தோல்வி அடைந்து விடுகிறேன். நான் தோல்வி அடைந்து என் விடுகிறேன். சுய பலத்தினால் என் சுய பலத்தினால் நான் மீள முடியவில்லை. நான் மீள முடியவில்லை. இயேசுவே, இயேசுவே, என்னை தூக்கி எடுத்தருளும். தூக்கி எடுத்தருளும். என்னை தூக்கி எடுத்தருளும் அப்பா. ரட்சித்திர கிருபையால், காத்திர தயவினால், மீட்டிர இரக்கத்தால், தூக்கின இரக்கத்தால். ரட்சித்திர கிருபையால், காத்திர தயவினால், மீட்டிர இரக்கத்தால், தூக்கின இரக்கத்தால். அன்பே, இயேசுவே, தெய்வீக அன்பே, அன்பே, தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, இதில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரே, என்னுடைய பழைய வாழ்வின் எல்லா விதமான தீமையில் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் உமக்காக வாழ வேண்டும். ஆண்டவரே, கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்திலே உமது வார்த்தைக்கு அஞ்சி உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு அருள்தாரும். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையிலே, நடத்தையிலே, என் செயல்களில் எல்லாத்திலே உமக்கு உகந்த மகளாக மகனாக என்னை மாற்றியருளும். சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள் வாரும். எனக்குள் வாரும்.
இயேசு ஆண்டவருக்கு இயேசு ஆண்டவருக்கு உகந்த மகனாக மகளாக உகந்த மகனாக என்னை மாற்றியருளும். என்னை மாற்றியருளும். கடவுளின் ஆவியால் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்ற வார்த்தையின்படி கடவுளுடைய ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் என்னை வழி நடத்துவாராக. எனக்குள் உமது பிரசன்னம் எப்போதும் தங்கி இருப்பதாக. ஆண்டவராய் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ரெண்டு கரங்களை சரசல வைப்போம். நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற சிறியதும் பெரியதுமான எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் ஒப்புக் கொடுப்போம். தீராத நம்முடைய வியாதிகளை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் உதவி வேண்டினேன், நீரும் என்னை குணப்படுத்தினீர் என்று சங்கீதம் 30:2 சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரே என்னை நலமாக்கும், நான் நலமடைவேன். ஆண்டவரே என்னை விடுவித்தருளும், நான் விடுதலை அடைவேன். இந்த நேரத்திலே எல்லா நோய்களிலும் இயேசு நம்மை விடுவிக்கும்படியாக நம்ம நடுவில் இருக்கிறார். இதோ நம்முடைய சிரசிலிருந்து உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வருகிற எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் கட்டிகளும் தீராத நோய் நொடிகளில் இருந்து இயேசு நம்மை விடுவிக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வியாதிகள், இந்த பலவீனங்கள், தீராத இந்த நோய் நோக்காடுகள் என்னை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, என்னுடைய உடலில் இருக்கிற இந்த வியாதிகள் எல்லாம் குணமடையட்டும். அப்பா ஆண்டவரே, பய உணர்வுகள் வெளியேறட்டும், பதற்றங்கள் வெளியேறட்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற வியாதிகளின் பலவீனத்தினால் ஏற்பட்டிருக்கிற எல்லா தீமைகளும் வெளியேறட்டும். சில கை வைத்து சொல்லுவோம், இயேசு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உமது வல்லமையால் என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா வியாதிகளும் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்திலே நான் நலமடைகிறேன். தீராத வியாதிகள் பலவீனங்கள் என்னை விட்டு நீங்கி போவதாக. என் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நான் நலமடைகிறேன். ரெண்டு கைகளை வைத்து ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரை சுகப்படுத்தும் ஆண்டவரே, எல்லா குடும்பங்கள் மீது இரக்கமையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். இயேசு ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்முடைய மன்றாட்டை கேட்கிற கடவுள், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், மன்றாட்டுக்களை கேட்கிறவரே, மானிடர் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாம் அவரை நோக்கி குரல் எழுப்பும் பொழுதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்க தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். உள்ளத்தின் எல்லா வேண்டுதலுக்கும் பதிலளிக்க இயேசு வந்திருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஆண்டவரே, எல்லா குடும்பங்கள் மீது மனம் இறங்குவீராக. குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு கணவன் மனைவி ஆசீர்வதித்தருளும், ஒவ்வொரு பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு உறவுகளின் மத்தியிலே உள்ள குழப்பங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, குடும்பங்களை நீர் கட்டி எழுப்புவீராக. இயேசுவே, என்னுடைய மகனை ஆசீர்வதி, என் மகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, என்னுடைய வாலிப மகளுக்கு, என்னுடைய வாலிப மகனுக்கு உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற குடி நோயாளிகள் மனமாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, மந்திரவாதம், பில்லி சூனியங்கள், தீமைகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, தாவீதின் மகனே, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ வருடங்கள் ஓடுகிறது, ஆனால் ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று கண்ணீர் மத்தியிலே கதறிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ படித்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீண்ட காலமாய் கப்பல் வேலைக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ வேதனையின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, கடன் பாரங்களின் மத்தியிலே துயருற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். வயதாகிவிட்டதனால் ஓரம் கட்டப்பட்டு விட்டேன் என்று தாழ்வு மனப்பான்மையினால் பாதிக்கப்பட்ட வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களின் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டு தனிமையிலே வாடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் தயவாய் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இதோ
மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தின் பிள்ளைகள் தெய்வ பயத்திலும் தெய்வ பக்தியிலும் உம்மை தேடுவதிலும் அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கத்தோலிக்க விசுவாசத்திலே நற்கருணை ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக, உம்மீது விசுவாசம் உள்ள மக்களாக எப்போதும் நாங்கள் உமக்கு பிரமாணிக்கமாக இருக்க நீர் அருள் புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கத்தோலிக்க திருச்சபையிலே நாங்கள் சாட்சிகளாய் வாழும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசு ஆண்டவரே, கத்தோலிக்க திருச்சபை விட்டு பலவிதமான மனித போதனைகளுக்கு உள்ளாகி புரிந்து போய் கிடக்கிற ஆண்டவரே மக்கள் எல்லாம் மீண்டும் கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் மீண்டும் சேர்ந்து உமது உன்னத அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு ஆண்டவரே, எங்கள் ஊரிலே எங்கள் குடும்பங்களிலே ஒவ்வொருவருக்குள்ளும் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், சுக பலன் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலய கட்டுமான பணி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீரே நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பங்கு தந்தைக்காக ஜெபிக்கிறோம், உதவி தந்தைக்காக ஜெபிக்கிறோம், அருட்சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். ஏசு ஆண்டவரே, இதோ அருட்சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் கல்வி நிறுவனங்களில் உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கப்பலிலே வெளிநாடுகளிலே வாழக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கடல் தொழிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய இரக்கம் மிகுந்த பார்வை ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் இறங்கி வருவதாக. அந்த சிறுவனை இழந்து வாடுகிற குடும்பத்தின் மீது உம்முடைய தயவுமிக்க பார்வை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு நீர் ஆறுதலாய் இருப்பீராக. ஏசு ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உன் உறைவிடத்தை நெருங்காது என்று சொன்னவரே, இதோ மக்களுடைய வாழ்விலே சாத்தான் கொண்டு வருகிற தீமைகள், பொல்லாப்புகள் அனைத்துக்கு விலக்கி ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய திரு இருதயத்தில் எப்போதும் நாங்கள் அடைக்கலம் புகுந்து உமக்கு உகந்தவர்களாய் வாழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹalleluya 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 ஹalleluya. உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182001. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.